2,49,550 மனுக்கள் பெறப்பட்டு 1,61,660 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. ஒரு காலத்தில் மனுவை கொடுத்தா என்ன பண்ணுவான், வாங்கி அவர்கிட்ட கொடுப்பான், அவர் வாங்கி அவர்கிட்ட கொடுப்பாரு, அப்புறம் அப்படியே அது குப்பை தொட்டிக்கு போயிடும். ஆனால் இந்த ஆட்சியில் கொடுக்கிற ஒவ்வொரு மனுக்கும் உடனடியாக பதில் தெரிவிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல பெரியோர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், பெண்களுக்கான ஒரு ஆட்சி என்று சொன்னேன். ஏறத்தாழ நம்முடைய பெண்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம். நாங்கள் சொன்னதே செய்யலைன்னு சொல்கிறான எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் செஞ்சு கிழிச்சிங்களா? எதை செஞ்சு கிழிச்சிங்க? இன்னைக்கு பவுன் விலை என்ன? நாங்களா காரணம்? யாராவது ஒரு பவுன் நகை வாங்க முடியுதாப்போ? நகையே வாங்க வேண்டாம் ஐயா, கவரிங்க போட்டுட்டு போனால் கூட பிடுங்க போகிறான். இப்போ ஒரு பவுன் நகை 1,50,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு, ஒரு பவுன் நகை இன்னைக்கு 1,50,000 மேல் செல்கிற பவுன் விலை. யார் ஆட்சிக்கு யார் காரணம்? மோடி இல்லையா? மோடி தானே நகையோட விலையை நிர்ணயிக்கிறான். அவன் கொடுக்க வேண்டாமா? செய்ய வேண்டாமா? குறைக்க வேண்டாமா? பெண்கள் பயன்படுத்துகிற நகைக்கு வரி விலக்கு கொடுக்க வேண்டாமா? இல்லை ஏதாவது விலையாவது குறைத்து கொடுக்க வேண்டாமா? இல்லையே. 1,50,000 ரூபாய்க்கு இந்த தினம் ஒரு பவுன் நகை வைத்திருக்கிறது. தலைவர் தளபதி அவர்கள் 5 பவுன் நகை அடவு வைத்தவர்களுக்கெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தோம். அதன் வாயிலாக 53,832 பேர் இந்த மாவட்டத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். எங்க? விருதுநகர் மாவட்டத்தில். அதை போல அன்பிற்குரிய பெரியோர்களே, கொரோனா காலத்தில்